ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் டிபெண்டன்சி இன் புராணாஸ். அதாவது ஒரு லோகத்துக்கும் இன்னொரு லோகத்துக்கும் இடையில இருக்கிற தூரத்தை சிவபுராணங்கள் ஒரு விதத்துல சொல்லுது, விஷ்ணு புராணங்கள் ஒரு விதத்துல சொல்லுது, சாக்த புராணங்கள் ஒரு விதத்துல சொல்லுது. காரணம் என்னன்னா, சிவபுராணங்கள் எல்லாமே மகா கைலாசத்தை காஸ்மிக் சென்டரா வச்சு அந்த டிஸ்டன்ஸ் டாக்குமெண்ட் பண்றாங்க. விஷ்ணு புராணம் எல்லாமே வைகுண்டத்தை ரெஃபரன்ஸ் சென்டரா வச்சு அந்த டிஸ்டன்ஸ் டாக்குமெண்ட் பண்றாங்க. சாக்த புராணங்கள் எல்லாம் ஸ்ரீபுரத்தை சென்டர் காஸ்மிக் சென்டரா வச்சு டிஸ்டன்ஸ் டாக்குமெண்ட் பண்றாங்க. ஆனா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும்போது டிஸ்டன்ஸ் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுதே தவிர ரேஷியோஸ் கன்சிஸ்டன்டா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹிந்து விரோத சக்திகள் நம்முடைய புராணங்கள் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு ராங்கான ஆர்குமெண்ட் இந்த ஆர்குமெண்ட். இந்த லோகங்களுக்கு நடுவில் இருக்கிற கேப்ப உங்க புராணங்களே கன்சிஸ்டன்டா சொல்லலப்பா, அப்புறம் எப்படிப்பா இது சரி அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கான தெளிவான விடையை புரிந்து கொள்ளுங்கள். இங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாறுறதால இப்ப சிவபுராணங்கள் பிரபஞ்சத்தோட மையமா கைலாசத்தை வச்சு அதுல இருந்து டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. விஷ்ணு புராணங்கள் எல்லாம் வைகுண்டத்தை சென்டரா வச்சு அதுல இருந்து டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. சாக்த புராணங்கள் எல்லாம் ஸ்ரீபுரத்தை சென்டரா வச்சு அதுல இருந்து டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. ஆனா இந்த வேற வேற புராணங்கள்ல வர டிஸ்டன்ஸ் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுதே தவிர ரேஷியோ ரிமைன்ஸ் கன்சிஸ்டன்ட். அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த புராணங்கள் டாக்குமெண்ட் பண்ணி இருக்கிற உண்மை சத்தியம்.